விநாயகர் புராணம் 22ஆம் பகுதி. கடவுளே அருகில் இருந்தாலும் கூட பயம் என்ற தொற்று வியாதி மட்டும் ஏனோ மனிதனை விட்டு மறைய மறுக்கிறது. மனித இனத்தின் சுபாவம் அப்படி. என்ன நடந்தாலும் நடக்கட்டுமே, இறைவன் நம் அருகில் இருக்கிறார் என்ற எண்ணம் ஏனோ மனிதனின் மனதிற்குள் நிரந்தரமாக தங்கிக் கொள்ள மறுக்கிறது. காசிராஜனின் அருகில் சாக்ஷாத் விநாயக பெருமானே பூலோக அவதாரம் எடுத்து அருகிலிருந்த போதும் கூட அவன் கலங்கி நின்றான். மகோர்கடர் அவனை தேற்றினார். காசிராஜா, பைத்தியக்காரன் போல உயிர் பயத்தில் பிதற்றுகிறாயே, உன் தேச மக்கள் அழிந்து போகாத வரம் பெற்று வந்தவர்களா என்ன? ஆனால் நம் எதிரில் நிற்கும் தேவாந்தகன் ஐம்புலன்களையும் அடக்கி ஈசனாரை எண்ணி தவமிருந்து அவரிடம் அழியா வரம் பெற்றிருக்கிறான். அது எப்படிப்பட்ட வரம் என்பது உனக்கு தெரியுமா? இரவிலும் பகலிலும் நான் அழியக்கூடாது. ஆயுதங்களாலோ விலங்குகளாலோ பிற உயிரினங்களாலோ அழிவு வரக்கூடாது. இன்னும் பல நிபந்தனைகளின் பேரில் வரம் வாங்கியிருக்கிறான். என் தந்தை தன்னை மனதார நினைத்தவர்களுக்கு கேட்டதை கொடுத்து விடுவார். ஆனால் அதை தவறாக பயன்படுத்தினால் அவனை அழிக்கவும் தயங்க மாட்டார். ஒன்றை கூறுகிறேன் கேட்பாய். மனிதர்கள் தங்களை புத்திசாலிகள் என கருதி கொண்டிருக்கிறார்கள். இந்த தேவாந்தகனும் அப்படியே. தான் விதித்த நிபந்தனைகளின் அடிப்படையில் தனக்கு அழிவே வராது என எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஆனால் எப்பேற்பட்ட அறிவாளியும் எங்காவது இடறி விடுவான். இவன் பகலிலும் இரவிலும் சாகக்கூடாது என வரம் வாங்கினானே ஒழிய, பகலுமல்லாத இரவுமல்லாத இரண்டும் கலந்திருக்கும் வைகரையாகிய அதிகாலை பொழுதில் சாகக்கூடாது என்ற வரம் பெறவில்லையே. அந்த நேரத்திற்காக காத்திருக்கிறேன். அப்படியே அந்த பொழுது வந்தாலும் இவனை ஆயுதங்களால் அழிக்க முடியாதே. எனவே ஆயுதமல்லாத ஒரு பொருளால் தான் இவனை அழிக்க முடியும். பொறுத்திரு, வேடிக்கை பார் என கூறிவிட்டார். மகோர்கடர் தன்னை எப்படியும் காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கை அவனுக்குள் இருந்தாலும் காசிராஜன் மனம் பதைபதிக்க காத்திருந்தான். அன்று விடிய விடிய போர் நடந்தது. தனது படைகளை காப்பாற்ற மகோர்கடர் பினாகம் என்னும் வில்லை எடுத்தார். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான அம்புகளை பல திசைகளிலும் சிதறடிக்கச் செய்யும் வகையிலான வில் இது. இதை கொண்டு அசுர படைகளில் பெரும் பகுதியை கொன்று குவித்து விட்டார் மகோர்கடர். மயங்கி கிடந்த படைகளை எழுப்ப அதில் ஞானாஸ்திரம் ஒன்றை இணைத்து அனுப்பினார் மகோர்கடர். அந்த பானம் வெடிப்பட்டதுமே படைகள் எழுந்தன. எஞ்சியிருந்த படைகளை அவர்கள் அழிக்க ஆரம்பித்து விட்டனர். மனிதர்கள் அசுர குணங்களால் சூழப்பட்டு கடவுளை மறந்து தங்கள் இஷ்டம் போல உலக இன்பங்களில் மயங்கி கிடப்பதை தேவாந்தகன் எய்த மோகனாஸ்திரம் குறிக்கிறது. ஆசைகளில் கட்டுண்டு கிடப்பதிலிருந்து விடுபட்டு இறைவனை அடைய வேண்டும் என்ற பேரறிவாகிய ஞானத்தை கொடுப்பதையே மகோர்கடர் எய்திய ஞானாஸ்திரம் குறிக்கிறது. இப்படி விடிய விடிய நடந்த சண்டைக்கு பின் விடியல் பொழுதை நெருங்கிவிட காசிராஜன் மனம் பதைத்து நின்றிருந்தான். எதற்கும் கலங்காமல் போரிட்டு கொண்டிருந்த தேவாந்தகனின் அருகில் மகோர்கடர் சென்றார். விநாயக பெருமானாக விஸ்வரூபம் எடுத்தார். தன் கொம்பை ஒடித்தார். யானை தந்தத்தை ஆயுதம் என கூற முடியாதே. அதை அப்படியே தேவாந்தகனின் தலையில் பாய்ச்சினார். அவனது ஆவி பிரிந்தது. விநாயகரை வலம் வந்தது. ஒரு காலத்தில் சிவபெருமானை எண்ணி தவம் செய்த பெருமையுடையவன் என்பதால் அந்த பாக்கியம் தேவாந்தகனுக்கு கிடைத்தது. பின்னர் அவரது திருவடியில் சரண் அடைந்த அவருடனேயே ஐக்கியமாகிவிட்டது. படை வீரர்கள் ஆர்ப்பரித்தனர். காசிராஜன் ஆனந்த கண்ணீர் வடித்தான். விநாயக பெருமானே, தாங்களே வந்து காசியை காத்தமைக்கு நன்றி. தாங்கள் இந்த தலத்தில் வீற்றிருந்து அருள்பாலிக்க வேண்டும் என்று வேண்டினான். விநாயகர் அதை ஏற்றார். பின்னர் தன்னை மகோர்கடராக சுருக்கி கொண்டு அரண்மனைக்கு புறப்பட்டார். தனது மகளின் திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என காசிராஜன் கேட்டுக்கொள்ளவே தந்தை கஷ்யபர் இட்ட உத்தரவுப்படி புரோகிதராக இருந்து சிறப்புற நடத்தி வைத்தார். பின்னர் தன் இல்லத்திற்கும் சித்தி புத்தி தேவியருடன் திரும்பினார். காசிராஜனும் அவனது படைகளும் அவருடன் சென்றனர். காசிராஜன் கஷ்யப முனிவரிடமும் அதிதி தேவியிடமும் தங்கள் நாட்டில் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஆனந்தமாகவே கூறினான்.
அவர்கள் அதை கேட்டு மகிழ்ந்தனர். மகோர்கடரும் தனது மானிட பிறவி முடிந்து விட்டதாக கஷ்யப முனிவர் மற்றும் அதிதி தேவியிடம் கூறி விடை பெற்று விண்ணுலகம் சென்றார். மகனை ஆறத் தழுவிய பெற்றோர் தங்களையும் விநாயகரின் ஆனந்த லோகத்திற்கு அழைத்து செல்ல விரும்பினர். பூமியில் இன்னும் பல நற்செயல்கள் செய்து தன்னை வந்தடையும்படி விநாயகர் கூறி அருள் பாலித்து புறப்பட்டார். காசிராஜன் கண்ணீர் வடித்தார். கணங்களின் தலைவரை, தங்களின் பெற்றோருக்கு அருள் செய்த தாங்கள் என்னை போன்ற லோகாதயங்களை விரும்பும் ஈன ஜென்மங்களையும் உமது லோகத்திற்கு அழைத்து செல்ல மாட்டீரா? அதற்காக எந்த விலையையும் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றதும் விநாயகப் பெருமான் கலகலவென சிரித்தார். சித்தி புத்தி தேவியரும் சிரித்தனர். காசி மன்னா, எனது உலகத்தை அடைய விரும்பும் பக்தர்கள் கொடுக்க வேண்டிய விலை என்ன தெரியுமா என்றதும் அவர் கேட்கும் விலையை தங்களால் கொடுக்க முடியுமா என காசிராஜனும் அவனுடன் வந்தவர்களும் ஆவலுடன் அவரை ஏறிட்டு பார்த்தனர். 22ஆம் பகுதி நிறைவடைந்தது.